கோவை மாவட்டத்தில் வெளிநாட்டிற்கு இரிடியத்தை ஏற்றுமதி செய்து லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை காட்டி 25 லட்சம் ரூபாய் பணத்தை சுருட்டிய மோசடி தம்பதி போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். அறிவியல் பூர்வமாக கதைகளை அளந்துவிட்டு மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? சென்னை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவருக்கு அவரது நண்பரான ஆண்ட்ரூ வில்சன் என்பவர் மூலம் கோவை இடிக்கரை பகுதியைச் சேர்ந்த 44 வயதான சியாம் என்கின்ற ஜாய் மோகன் அறிமுகமானார். சியாமின் மனைவி சஜிதா. தம்பதி இருவரும் அடிக்கடி இரிடியம் பற்றி அறிவியல் உண்மைகளை அலசி ஆராய்ந்து சீனிவாசனிடம் பேச ஆரம்பித்தனர். அதனை கேட்டு அசந்து போன சீனிவாசனிடம் இறுதியாக தங்களிடம் சிறிது இரிடியம் இருப்பதாக கூறிவிட்டனர். அதனை வெளிநாட்டில் விற்றால் கோடிக்கணக்கில் லாபம் பெறலாம் என சீனிவாசனை நம்ப வைத்துள்ளனர். சீனிவாசனுக்கு அதனை விற்று லாபம் பார்க்கலாம் என்ற ஆசை லேசாக எட்டி பார்த்துள்ளது. அவருக்கு மேலும் நம்பிக்கை கொடுக்க நினைத்த அந்த தம்பதி இரிடியத்தை சோதனை செய்வதற்காக அறிவியல் நுட்பம் தெரிந்த ஒய்ஜி சேகர் என்பவரை சீனிவாசனுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளனர். ஆனால் அவருக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுக்க வேண்டும் என கூறியுள்ளனர். பல கோடி வரப்போகிறதே, 10 லட்சம் பெரிய நஷ்டம் இல்லை என நினைத்த சீனிவாசன் அவர்கள் கேட்ட பணத்தை கொடுத்துள்ளார். ஒய்ஜி சேகர் பல்வேறு ஜால வித்தைகளை செய்து காண்பித்து அது ஒரிஜினல் இரிடியம் தான் என சர்டிபிகேட் கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். அந்த இரிடியத்தை விற்றுத் தருவதற்கு ஒரு பார்ட்டி இருக்கிறது என 4 பேரை அறிமுகப்படுத்தி வைத்துள்ளனர் அந்த தம்பதி. வெளிநாட்டு கம்பெனி ஒன்றில் வேலை செய்வதாக காட்டிக்கொண்ட வருண் பிரசாத் ரெட்டி, ரவீந்திர பிரசாத், அருண்குமார் மற்றும் அனந்த வெங்கடேசன் தான் அந்த 4 பேரும். அந்த இரிடியம் கிடைப்பதற்கு அரிய உலோகம் என்றும் அதை தாங்கள் விற்றுத் தருவதாகவும் கூறியதுடன் அதற்கு 15 லட்சம் ரூபாய் செலவாகும் என கூறி அடுத்த பில்லை போட்டுள்ளனர். சீனிவாசன் மனக்கண்களுக்கு முன்னால் பல கோடி ரூபாய் பணம் பெட்டி பெட்டியாக தெரிய 15 லட்சத்தை உடனே எடுத்துக் கொடுத்துள்ளார். மொத்தமாக 25 லட்சத்தை பெற்றவர்கள் அதன் பின் எங்கு போனார்கள் என்றே தெரியவில்லை. அவர்களிடம் இருந்து எந்தவித தகவலும் வராமல் இருக்கவே சந்தேகமடைந்த சீனிவாசன் அப்போதுதான் விசாரித்து பார்த்துள்ளார். இரிடியம் என்பதே ஒரு மோசடி என்பதை புரிந்து கொண்ட அவர் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார். இது தொடர்பாக சீனிவாசன் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். தீவிர புலன் விசாரணையில் இறங்கிய மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் குற்றவாளிகளான சியாம் என்கின்ற ஜாய் மோகன் மற்றும் அவரது மனைவியான சஜிதா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்கள் இரிடியம் என அல்வா கிண்டிய உலோகம், 5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 77 கிராம் தங்க நகைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர்.